Taste the Daily. முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இந்த கரும்பு கொள்முதல் செய்வதிலே இந்த திமுக அரசு விழுப்புரம் நகரம் பிடாகம் ஊராட்சி குயிலாப்பாளையத்திலே கரும்பு விவசாயிகளிடமிருந்து அந்த கரும்புகளை கொள்முதல் செய்கின்ற போது 2 கட்டு கொடுத்தால் போதும் 3 கட்டு கொடுத்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். இதுவரை கேள்விப்படாத ஒரு அரசு, ஒரு நிகழ்ச்சி. அரசு கொள்முதல் செய்கிறதை ஜாதியின் பெயரால் கொள்முதல் செய்வதை இன்றைக்கு மக்கள் உதித்தெழுந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. தென் மாநிலங்களிலே மதக்கலவரம், ஜாதி கலவரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே தமிழகம்தான் ஆணவ கொலை அதிகமாக நடைபெறுகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர் கூட்டணியிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி உடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்கின்ற அந்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கின்ற கரும்பை முழுமையாக கொள்முதல் செய்யாமல் ஏக்கருக்கு 2 கட்டு 3 கட்டு என்று கொள்முதல் செய்வதுடன் மட்டுமில்லாமல் ஜாதியை சொல்லி குறிப்பிட்ட ஜாதியின் பெயரிலே கொள்முதல் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறது என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இங்கே எப்படி தமிழகத்திலே அரசு செயல்படாமல் முடங்கியிருக்கிறதோ, விழுப்புரம் மாவட்டத்திலையும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக எப்படி தந்தையை போல தனையன் மகனும், அவருக்கு எப்படி நிர்வாகம் என்ன நடக்குது என்பது தெரியலையோ, அதே போன்று இன்றைக்கு துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய துறையில் என்ன நடக்குது என்று தெரிகிறதா தெரியலையா என்று தெரியவில்லை. மராத்தான் போட்டி நடத்துவதாக சொல்லி விடிய காலை 3 மணிக்கு எல்லாம் அந்த இளைஞர்களையும் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வரவழைத்துவிட்டு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. கடும் குளிர், மார்கழி குளிர் கடுமையாக இருக்கிறது. இந்த குளிரிலே குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவ மாணவிகளுக்கு மேல் மயக்கமடைந்து இருக்கிறார்கள். ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், எந்த திட்டம் இல்லாமல் இன்றைக்கு இந்த விளையாட்டுத்துறை துணை முதலமைச்சர் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிற, சிறப்பாக வேகமாக துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய துறையிலே இன்றைக்கு மாணவ மாணவிகள் இன்றைக்கு அல்லாடுகின்றார்கள். இன்னொரு மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் தான் பார்த்தா, நீங்கள் தான் போட்டீங்க, நீங்கள் தொலைக்காட்சியிலும் ஊடகத்தில் நீங்கள் தான் காட்டியிருக்கிறீங்க. மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டியிலே கலந்து கொள்ள அந்த மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடு, காலையில் வந்த சாப்பாட்டை 2 மணிக்கு கொடுக்குறார்கள். ஊசி போய் அழுகி போய் அந்த சாப்பாடை எல்லாம் தூக்கி எரிகிறார்கள். உடை மாற்றுவதற்கு இடமில்லை, பெண் பிள்ளைகள் உடை மாற்றுவதற்கு இடமில்லை. இப்படி திட்டமிடாத ஒரு துறை அமைச்சர் கவனம் செலுத்தினால்தான் அது செயல்படும். இப்படி இந்த அரசு இந்த செயல்பட்டு, இதுதான் திராவிட மாடல் அரசா? ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுறது தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, என்றைக்கெல்லாம் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ, அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்புகளோ அன்றைக்கெல்லாம் தமிழகத்தினுடைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கப்படுகிறது, இல்லை பறிக்கப்படுகிறது. இது ஏதோ அரசியலுக்காக சொல்லுகின்ற குற்றச்சாட்டு இல்லை.
இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு யுஜிசி என்கின்ற பல்கலைக்கழக மானிய குழு இன்றைக்கு ஒரு விரைவு மாதிரி சட்டத்தை இன்றைக்கு டிராஃப்ட் வெளியிட்டிருக்கிறாங்க.